சர்க்குருவே சரணம், சர்க்குருவே போற்றி, சர்க்குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் திருப்பூர் ஞான சபையில் இருந்து சூர்யா சீடன். இன்று திருப்பூர் ஞான சபை சார்ந்த சில செய்திகள், சில கேள்விகள், அதற்கான பதில்களை பார்க்க போகிறோம். காணொளியை முழுசாக பாருங்கள். அன்னதான காட்சிகள், சமைக்கிற காட்சிகள் எல்லாம் இதுல கொடுத்துருக்கு. முழுசா பாருங்க, நண்பர்களுக்கு எல்லாம் பகிருங்க. பணம் கொடுத்து உதவ முடியாதவர்கள் வீடியோ பார்த்தா போதும். வீடியோ பார்த்து உதவுங்க, மற்றவர்களுக்கு பகிர்ந்து உதவுங்கள். தொடர்ந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோக்குள்ள போகலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தினமும் திருப்பூர் ஞான சபை. இது பாண்டிநகர், திருப்பூர் மாவட்டம் பாண்டிநகரில் அமைந்திருக்கிறது. நடந்தேறும் நிகழ்வுகளை தான், அன்னதானம் சமைப்பதற்காக செய்கிற வேலைகளை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. எதுக்காக இந்த வீடியோ இப்போ பதிவிடுறேன்னு சொல்லியாச்சுன்னா, ஒரு பெரிய அளவில் ஒரு பிரச்சாரம் போயிட்டுருக்குது. இது இங்கே நடக்கலை, சும்மா பழைய வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்கலாம். இது தினமும் நடந்தேறும் நிகழ்வு. திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்து சுற்றி இருப்பவர்கள், பழைய பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, பெருமாநல்லூர், அவினாசி போன்ற பகுதிகளில் இருக்கிறவங்க எல்லாம் வாங்க, வந்து பாருங்கள். தினமும் இது நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுதான் ஞான சபை. இது வெளிப்படையாக இறைவனை வெளியே வைத்து வழிபடும் தலம். இங்கே வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இறையருள் பெற்று செல்லும் ஒரு திருத்தலமாக பகவான் அமைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். 150க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் இங்கே வந்து அன்னதானம் உண்ணுகிறார்கள். சில வசதியானவர்களும் வந்து உண்ணுகிறார்கள். அதை தடுக்க முடியாது. ஏனென்றால் ஒரு ஆளை தடுக்கும் பொழுது அது பல பேர் வராமல் போவதற்கு காரணமாக அமையும். அன்னதானம் யார் உண்ண வேண்டும் என்பதை தெரியாமல் நிறையா பேர் இருக்காங்க. இதுதான் திருச்சன்னதி. நிறையா வீடியோஸில் காட்டியிருக்கிறோம், இருந்தாலும் மீண்டும் காட்டுவோம். இது திருச்சன்னதி. எம்பெருமான் ஈசன் கணக்கன்பட்டி பழனிசாமி சாமிகள் உருவமாக அமர்ந்திருக்கிறார், உயிரோடு அமர்ந்திருக்கிறார். கேட்பதை கொடுக்கும் தெய்வமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இதோ லேண்ட்மார்க் பார்த்துக்குங்க. இது பரணி சூப்பர் மார்க்கெட்டுக்கு நேர எதிரில், பாண்டியநகர் பரணி சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிறது கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும். இந்த பரணி சூப்பர் மார்க்கெட் நேர எதிரில் தான் இது இருக்கிறது. இந்த இடத்துக்கு எல்லோரும் வாங்க. திருப்பூர் மாவட்டத்து மற்ற மாவட்டங்களை சார்ந்தவர்கள் போக வேண்டியது கணக்கப்பட்டி, மதுரையை சார்ந்தவர்கள் மதுரை ஞான சபை. இதுபோல் இறைவனால் அமைக்கப்பட்ட இத்திரை சந்நிதிகளுக்கு வந்து இறை வழிபடுங்கள். பாருங்கள், இதெல்லாம் வந்து அன்னதானத்துக்காக, அன்னதானம் உண்ணுவதற்காக வந்த மக்கள் அன்னதானம் வாங்கி உண்டு கொண்டு இருக்கிறார்கள். அன்னதானம் போட்டு கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு காட்சிகளும், எதற்கு அன்னதானம் போடுகிறீர்கள்? வருமானம் இல்லை என்றால் எதற்கு அன்னதானம் போடுகிறீர்கள் என்று ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் சொல்வதற்கு தான் மீண்டும் இந்த ஒரு காணொளி. மீண்டும் மீண்டும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி அன்னதானத்துக்காக பாண்டியநகர் சங்கரா ஸ்நாக்ஸில் இருந்து ஜிலேபி கொடுத்துருக்கேன், இனிப்பு பண்டம் கொடுத்துருக்குறாங்க. அதை சேர்த்து தக்காளி சாப்பாடு, ஊறுகாய், ஜிலேபி, இதுதான் இன்றைக்கி கொடுத்த அன்னதானம். 12:30 மணிக்கு ஆரம்பித்தாச்சுன்னா 1:30 மணி 2 மணி வரைக்கும் தொடர்ந்து இது நடந்து கொண்டு இருக்கும். 150க்கும் மேற்பட்ட உறவுகள் இங்கே அன்னம் உண்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி செல்லுகிறாங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் செஞ்சால் போதுமில்லைன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்விக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையிலான பதில் இதுதான். எல்லா மனிதர்களுக்கும் தினமும் 3 வேளை பசிக்கிறது. ஒரு வேளையாவது உணவு கொடுத்து பசியாற்ற வேண்டும் என்கிற நோக்கம். அதற்காக இது தொடர்ந்து இறைவன் செய்து கொண்டு இருக்கிறான். இல்லாமல் எதுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க? இல்லை என்று ஒரு நிலை இல்லை. ரேஷன் அரிசியில் வரைக்கும் இங்கே அன்னதானம் கொடுத்தாச்சு. இந்த மக்கள் வந்து உண்டுட்டு தான் இருக்கிறாங்க. ரேஷன் கடையில் இருந்து வாங்குகிற அரிசி 3, 5 ரூபா, 10 ரூபா இப்படின்னு விலை கொடுத்து வாங்கி அது வரைக்கும் நம்ம அன்னதானத்துக்கு கொடுத்தாச்சு. ஆனால் அந்த நிலையெல்லாம் இல்லை. இப்போது ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு 2000, 2500 அந்த நிலைக்கு வர்றதுனால ஓரளவுக்கு சமாளித்து கொண்டு போகிறதுக்கு முடியுது. உங்களால் முடிந்த நிதி உதவிகளையும் திரையில் தெரியும் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பி உதவி செய்யலாம். காட்சிகளை நேரடியாக பாருங்கள். அருகில் இருப்பவர்கள் வந்து பாருங்கள். பிரச்சாரங்கள் எப்படி போய்கொண்டு இருந்தாலும் இறை செயல் யாராலும் தடுக்க முடியாது. உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். வாருங்கள், எல்லோரும் நலமாக இருக்கலாம். நன்றி.